ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராணுவத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது, அதனால் வந்து நாங்கள் ஆளுங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யாவில் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை சேர்ந்த 4 பேர் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்கள சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் ராணுவத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்றது தெரியாமல் அவங்க சேர்ந்துருக்காங்க. அவங்க என்ன வேலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டிகிட்டு போய் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தில் சேர்ந்துட்டாங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா மாலத்தீவில் பார்த்திங்கன்னா சீனாவோட உளவு கப்பல் வந்து வந்துருச்சு. நாளிலிருந்து அதோட வேலையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கப்பல் வந்து ஆராய்ச்சி எதுவுமே செய்யாது, அது போல் பார்த்திங்கன்னா அது வந்து சும்மா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா புட்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு, புட்டின் வந்து பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காண்டி இதை சொல்லியிருக்காருன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ராணுவத்துக்கு பலிஸ்டிக் மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் நிறையா சப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லா நாடுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உக்ரைன் சொல்கிறாங்க இதுவரையும் பார்த்திங்கன்னா எங்கள் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு மிசைல்ஸும் வந்து தாக்கலை. மேபி அவங்க ஷிப்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா உக்ரைன் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேனலை வந்து கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. மேலும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தோம்னா சீனாவை சேர்ந்த ஜியாங் யாங் ஹாங் 03 ஆராய்ச்சி கப்பல் பார்த்திங்கன்னா மாலத்தீவில் வந்து சேர்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து 1 வருஷம் வந்து அதுக்கு தடை வச்சுருந்தாங்க. அந்த தடையினால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாலத்தீவில் அப்ரோச் பண்ணி அந்த இது வந்து மாலத்தீவு வந்து அதுக்கு ஓகே சொல்லி வந்திருக்கு. அவங்க எப்போ மாலத்தீவுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 22 ஜனவரி 2024 பார்த்திங்கன்னா மாலத்தீவு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இருக்கார்ல, அவர் வந்து சீனாவுக்கு வந்து அவர் வந்து போயிட்டு வந்தார். அது போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வந்தோடனே அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அவங்க நிறையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெய்ஜிங்லேருந்து பார்த்திங்கன்னா $920 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு இலவச உதவியாக வளர்ந்துருக்காங்க. அது வந்து இலவச உதவின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து கடன் பத்திரிக்கை, அந்த கடனில் தான் வந்து சேரும். அது வந்து பின்னாடி போக போக அந்த கடனை வசூல் பண்ணிக்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மாலத்தீவு கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கப்பல் வந்து நீரில் எந்த ஆராய்ச்சியும் செய்யாது. அந்த ஆராய்ச்சி கப்பல் வந்து அங்கே இருக்கிற கடலில் வந்து எந்த ஆராய்ச்சியும் செய்யாது. அது எதுக்கு முக்கியமாக வந்திருக்குன்னா பணியாக வேலை பார்க்குறவங்க வந்து இந்த ஷிஃப்ட் பேசிஸ் மாற்றுறதுக்காண்டி தான் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்காண்டி அங்கே யாராவது வாங்கிட்டு அந்த ரீசஃபில் பண்ணுவாங்கள்ல பொருளெல்லாம், அதுக்காண்டி தான் வந்திருக்கே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த கப்பல் வந்து சும்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாலத்தீவு அதிபர் சொல்கிறாங்க. இப்போ அது போல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு அரசாங்கம் அதே தான் சொல்லுது. இது எப்படி இருக்குது, கப்பல் அங்கேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி கப்பல் வந்து எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் வர்றதுக்கு அந்த கப்பல் என்ன சாதா கப்பலா? அது ஒரு ஆராய்ச்சி கப்பல்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கப்பல் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும். அது வந்து இங்கே வந்து நம்ம இங்கே என்னென்ன மிசைல்ஸ்லாம் என்னென்ன லான்ச் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி உளவு வேலை தான் வந்து கடந்த வருடம் வந்தப்போ அதே தான் பண்ணாங்க. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைலேட்டர் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து நேவி பண்ணுறாங்க. அது யார் பார்த்திங்கன்னா இந்தியா, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்சர்வராக பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்திருக்காங்க. அது ஒரு நேவி டீல் பண்ணுறாங்க. அந்த நேவி டீல் பார்த்திங்கன்னா தோஸ்து 16, அதாவது தோஸ்துன்றது அந்த நேவி ட்ரில்லோட பேர். 16வது முறையாக பண்ணுறாங்க. இந்த ட்ரில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22 25 வரையும் நடக்க போகுது. இந்த ட்ரில்லில் வந்து இந்தியா எந்த அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரேடார்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் வந்து அவங்க நேவிக்கெல்லாம் எப்படி சிக்னல்ஸ் அனுப்புகிறாங்கன்ற பார்க்குற அந்த சிக்னல்ஸை வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் பார்த்திங்கன்னா அவங்க மேலும் வந்து லட்சத்தீப்பை தான் வந்து கவுண்டர் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ வந்து லட்சத்தீப்பில் வந்து இந்தியா வந்து அதிகமான அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செலுத்துகிறனால பார்த்துட்டு தான் வந்து மேபி அங்கே ஒரு இராணுவத்தனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குனால வந்து நம்ம வந்து இங்கே போய் உட்காந்து அதில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன நடந்துகிட்ருக்குன்றதை பார்க்கறதுக்காண்டி தான் வந்து அந்த உளவு கப்பல் அனுப்பியிருக்காங்கன்ற அளவுக்கு வந்து நிறையா தகவல் வந்துகிட்ருக்கு. சரி, நம்மளே போக போக வந்து அதோட தகவல் என்னென்னு முழுமையாக தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிடன் வந்து புட்டினை பார்த்து சொல்லியிருக்காரு, நீ ஒரு பைத்தியம் பிடித்த SOB சன் ஆஃப் பிட்ச் அப்படின்ற அளவுக்கு கெட்ட இதில் அசிங்கமாக தேவலமாக திட்டியிருக்காரு. அதுக்கு வந்து பதிலீடு கொடுக்க முடியுமா கிரெம்லின் மாளிகையோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து டிமிட்ரி பெசாவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அமெரிக்காவை இழிவுபடுத்துகிறது, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது இதே போல் தான் கடந்த 2024 பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புட்டினை வந்து நீங்கள் ஒரு கொலையாளி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பிடன் சொல்லியிருக்கீங்க.
ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து அநாகரிகமாக பேச மாட்டார். அது இது மாதிரி நடந்ததும் கிடையாது, இனிமேலும் நடக்க போகிறது கிடையாதுன்ற அளவுக்கு வந்து அவரோட பதிலடி கொடுத்துருக்காரு. இதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த 4 பேர் போய் எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வேலையாக வந்து எந்த வேலைக்குன்னு போயிருக்காங்கன்னா ஆர்மி செக்யூரிட்டி ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி வேலைக்கு தான் போயிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படுச்சுன்னா இவங்க போய் எடுத்து கொண்டு வைக்கிறது அந்த மாதிரி வேலைக்கு தான் போயிருக்காங்கல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க சோல்ஜராகவோ நாங்கள் வந்து இப்போ முன்னாடி நின்று நாங்கள் வந்து உக்ரைன் கூட போர் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலையும் இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணாமல் இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சேர்ந்த வந்து முகமது சுபியான்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு ஒரு 22 வயசு தான். அதுபோக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் காலாபுரிக்கு சேர்ந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் அவங்க வந்து மாட்டி இது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரையும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்திருக்கு, 2023 நடந்திருக்கு. ஓகேங்களா. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகப்படியான சம்பளம் தரோம், மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் தரோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு வந்து ஒப்பந்தத்துக்குலாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒப்பந்தம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா மொழியில் இருந்திருக்கு. அதனால் இவங்க வந்து சரியாக படித்து பார்க்கவும் இல்லை. படித்து பார்க்காம இவங்க கையில் படிச்சிருக்காங்க, முக்கால்வாசி சரியாக புரியல அவங்களுக்கு. அதனால் அதை மட்டும் கையெழுத்து போட்டுட்டு இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து நவம்பர் மாதம் வந்துட்டாங்க. 2023 நவம்பருக்கு இந்தியா வந்துட்டாங்க. அப்புறம் இந்தியா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி தகவலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரஷ்யாவில் வந்து செக்யூரிட்டி ஹெல்ப்பர் வேலைக்காண்டி எங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசாவில் போயிருக்காங்க. வேறு எந்த ஒர்க் விசாவோ வேறு எந்த விசா இல்லாமல் விசிட்டர் விசாவில் மூலிமா இவங்க போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட் பண்ணுவாங்க ஏஜென்ட்ஸ் வந்து 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஃப்ரண்ட் லைனில் போய் இவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து ஃப்ரண்ட் லைனில் போட்டிருக்காங்க. அதுக்கான தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேலையை எடுத்திருக்காங்க. அது இப்போ யாருக்காண்டி போய் வேகனர் படைக்காண்டி போய் தான் இவங்க வந்து அங்கே போர் தொடுக்க நிற்கிறாங்கன்றது வந்து இவங்க இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்ச உடனே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாரு. ஒரு இராணுவ வீரர், ரஷ்யாவோட இராணுவ வீரர் வந்து ஃப்ரெண்டை பிடிச்சி அவர்கிட்ட வந்து ஃபோன் வாங்கி அந்த ஃபோன் மூலி தான் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க, செக்யூரிட்டி ஹெல்ப்பர்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் பார்த்தா எங்களை வந்து அங்கே ஃப்ரண்ட் லைனில் முன்னாடி நின்று எங்களை வந்து போர் செய்ய சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஃபோன் மூலயமா வாங்கி அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி எதுக்காண்டி வேலைக்கு போயிருக்காங்கன்றதை வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இங்கே ரஷ்யாவிலேருந்து 40 கிலோமீட்டர் உக்ரைனில் அந்த இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்களா அந்த ஜாப்ரோசியா அத்விகா அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து 40 கிலோமீட்டர் வந்து உக்ரைனில் போய் இவங்களை வந்து போர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை வந்து இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்துகிறாங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் மட்டும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கல. இது போல் பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமானவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரஷ்யா போரில் வந்து ஈடுபடுறாங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அறிக்கை வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா ஈரான் தாங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரஷ்யாவுக்கு வந்து 400க்கும் அதிகமான பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த டீல் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதமே பார்த்திங்கன்னா அந்த டீல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ ஷிப்மெண்ட் எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் தான் 2024 பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரஷ்யாவுக்கு போய் அவங்களோட மிசைல்ஸ் ஃபுல்லாமே சேர்ந்துருச்சு. அதில் குறிப்பாக என்னென்னு பார்த்திங்கன்னா போன மிசைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏர் மிசைல் தான், அதாவது தரைவழி தாக்குதல் அந்த மாதிரி ஏர் மிசைல் தான் போயிருக்கு. அதில் முக்கியமான மிசைல் என்ன பார்த்திங்கன்னா ஃபட்டே 110ன்ற மிசைல் தாங்க. அந்த மிசைல் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும், ரொம்ப துல்லிய தாக்குதலாக இருக்கும். அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300லேருந்து 700 கிலோமீட்டர் ஊடுருவி செல்லி போய்ங்கன்னா எதிரோட எல்லையை தாக்கும். அது போக பார்த்திங்கன்னா அது வார்ஹெட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது வந்து 650 கிலோகிராம்ஸ் வரையும் வந்து வெடிமருந்தை சுமந்து செல்கிற மாதிரி இருக்குது அந்த வார்ஹெட்டு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து இன்னொரு மிசைல்ஸும் அமைச்சிருக்காங்க, ஜோல்ஃபோகார் மிசைல்னு ஒரு மிசைல். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபட்டே 110 ஃபேமிலியை சேர்ந்து தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு வெர்ஷனாக மாற்றிருக்காங்க. அதில் அந்த வெர்ஷனில் அந்த மிசைல் தான் இந்த மிசைலும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் விரும்புகிற எந்த நாட்டுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா ஆயுதம் வந்து ஏற்றுமதி செய்வோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு இருக்கிற கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆயுதத்தை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தடை பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் 2023 அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தடை வந்து முடிஞ்சிருச்சு. இதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏவுகணையும் சாயித் ட்ரோன்ஸு அடுத்து நிறையா தொழில்நுட்பம் நிறைந்த ஈரானோட அவங்களோட ரேடார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து மறைக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது, நாங்கள் மறைக்க போகிறதும் கிடையாது, இந்த மாதிரி மறைக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லைன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒயிட் ஹவுஸில் வந்து ஜான் கிரிபி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து
ஈரானும் நார்த் கொரியா வந்து ஷார்ட் ரேஞ்ச் பல்சிட்டிக் மிசைல்ஸ் வந்து நிறையா வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, உதவிட்டுருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் வந்து சாங்ஷன்ஸ் இருக்குது, ரஷ்யாவுக்கும் சாங்ஷன்ஸ் இருக்குது. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இருக்கனால அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மாற்றி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நார்த் கொரியா சொல்ல வேணாம், அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அவங்க மேலே சாங்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது காரணமாக தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சிக்கிட்டு இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜான் கிர்பி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்ட வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கேட்டிருக்காங்க, சரி நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன மாதிரி இது பண்ண போகிற அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு இல்லாத நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Su-35 ஃபைட்டர் ஜெட் வந்து தரேன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து Mi-28 அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதை நான் உனக்கு தரேன். அது போக பார்த்தீங்கன்னா Yak-130 பைலட் ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட்டும் உனக்கு தரேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஈரானை பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இவங்களோட கூட்டணி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாகட்டும் யூரோப்பாகட்டும் இவங்களாம் வந்து ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான்கிட்ட வந்து இது இருக்குன்றது நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்றது வந்து யாருக்கு இருக்குதுன்றது தெரியும். ஆனால் இன்னும் அவங்க வந்து இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ரஷ்யாட்ட ஆல்ரெடி ஏற்பட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா தேவையில்லாத வந்து பிராந்தியத்தில் வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நிறையா பொருளாதார போட்டு இவங்களை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற அளவுக்கு வந்து வச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி தான் கருத்து சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இத்தனோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.